மோட்டோ H50 நியோ, OnePlus Nord CE4 இந்த 2 மொபைலில் எது பெஸ்ட், எந்த மொபைலில் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் நண்பா. ஸோ நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிடலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நம்ம கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். மோட்டோ H50 நியோவில் 6.4 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் POLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HDR வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணும்போது 3000 nits பிரைட்னஸ் நமக்கு கிடைக்கும். LTPO பேனல் நண்பா இது. ஸோ 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் தானாகவே அது ஸ்விட்ச் பண்ணிக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் நமக்கு கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். அதுவே OnePlus Nord CE4ல் 6.7 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1100 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலுமே நல்ல டிஸ்பிளே தான். பட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது மோட்டோ H50 நியோவில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. LTPO பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸோ ரெண்டு மொபைல்லே எதை வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஃபீச்சர் மோட்டோவில் சொன்ன மாதிரி அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன், உங்களோட தேவை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். மோட்டோ H50 நியோவில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட லிட்டியா 700C என்ற சென்சர், OISம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ், பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே நமக்கு கிடைக்கும். 10 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 FPS 3 சென்சர்லுமே நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் செல்ஃபி கேமராலுமே 4K வீடியோ 30 FPSல ஷூட் பண்ணிக்கலாம். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ 4 சென்சர்லுமே 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ மோட்டோ கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். OnePlusோட கேமரா செட்டப் 50 மெகாபிக்சல் சோனி LYT600 என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ், பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு கிடைக்கும். 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் சோனியோட சென்சர் தான். சோனியோட IMX355 என்ற சென்சர். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹார்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக மோட்டோ இங்கே தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் மோட்டோக்கு ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன் கேமரா செக்மெண்ட்டில். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். மோட்டோவில் நமக்கு Android 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்களாமா. 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. டைமுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். OnePlus Nord CE4 பொறுத்த வரைக்கும் இவங்களும் Android 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7 Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமிங்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலுக்கு மத்தியில் OnePlus பெட்டராகவே இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வேணும்னா OnePlus சூஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் அதிகமாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோ H50 நியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த செக்மெண்ட்டில் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். 4310 mAh பேட்டரி மோட்டோவில் இருக்குது. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது போக இங்கே ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மோட்டோ. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங்லாம் ஒரு சில பேருக்கு கிரேஸ் இருக்கும். ஸோ அவங்க வேணும்னா ட்ரை பண்ணலாம். OnePlus 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி கிடைக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே அட்டகாசமாக இருக்குது OnePlusல. அண்ட் அதே சமயம் நமக்கு மோட்டோவில் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. நான் இங்கே OnePlusக்கு ஸ்டார் தர விரும்புகிறேன் நண்பா. ஏன்னா இங்கே பேட்டரி பேக்கப்பும் அட்டகாசமாக இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே விரித்தனமாக இருக்குது. ஸோ நான் OnePlusக்கு ஒரு ஸ்டார் தரேன். சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் முக்கியம் இல்லை, வயர்லெஸ் சார்ஜிங் தான் தேவைன்னா மோட்டோ H50 நியோவை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். மிலிட்ரி கிரேட் 810H அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் மோட்டோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். மற்றபடி IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணியிலே கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சில மீட்டர்ஸ் எல்லாமே நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 30 மீட்டர் வரைக்கும் நினைக்கிறேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. NFC-க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. OnePlus பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் IP68 ரேட்டிங் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறதால நான் மோட்டோ H50 நியோ கன்சிடர் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு SD கார்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus கூட சூஸ் பண்ணலாம். நான் இங்கே மோட்டோக்கு ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். OnePlusோட 8GB 128GB வேரியன்ட் 25,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மோட்டோவோட 8GB 256GB வேரியன்ட் 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் அதிகமாக இருக்குது, ப்ரைஸிங்கும் கம்மியாக இருக்குது. ஸோ மோட்டோ இங்கே நல்லாவே ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க நண்பா. ஓகே, அவ்வளோதான். நம்ம கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், ப்ரைஸிங்னு சொல்லிட்டு எல்லாமே கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ கம்பேரிசனில் எந்த மொபைல் வின்னிங் சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. பட் உங்களோட தேவை என்னவோ அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா.
உதாரணத்துக்கு உங்களுக்கு பிராண்ட் வேல்யூ, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி பேக்கப், ஃபாஸ்ட் சார்ஜிங் அதெல்லாம் முக்கியம்னா நீங்கள் OnePlus சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரைஸிங் கம்மியாக வேணும், ஸ்டோரேஜ் வேரியன்ட் அதிகமாக வேணும், பெட்டரான கேமராஸ் வேணும், IP68 ரேட்டிங், மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே வேணும், ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Moto H50 Neo கன்சிடர் பண்ணலாம். அவ்வளோதான் நண்பா, கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பா.